அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். وقال نبينا محمد صلى الله عليه وسلم إني أوتيت القرآن ومثله معه. அல்லாஹ்வின் பேரருளால் பரக்கத் நிறைந்த அவனுடைய வீட்டில் 50வது ஆண்டாக நடைபெற்று வருகின்ற இந்த புகார் ஷெரீஃபுடைய நிகழ்வில் சீரோடும் சிறப்போடும் என்று ஓதிய ஹதீஸுகளில் ஒரு சில ஹதீஸுகளுக்கு பொருள் சொல்லி விளக்கம் சொல்கிற ரீதியில் நகர ஜமாத் உலமா சார்பில் நடத்தப்படுகிற இந்த சிறப்பான நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆன்மீக பெருந்தகை கடலூர் மாவட்ட அரசு காசி ஷேகுல் ஜாமியா ஹஸரத் கிப்லா அவர்களே, அருமையான ஜமாத்தார்களே, அன்பிற்கினிய மாணவ சகாக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அன்பும் ஷஃபாஅத்தும் இந்த நிகழ்வின் மூலமாக நம் அனைவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆரம்பமாக துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். குர்ஆனுக்கு அடுத்தபடியாக அல்லாஹுடைய வேத வசனங்களுக்கு விளக்கமாக உள்ள நூற்றுக்கணக்கான நபிமொழி நூல்களில் புகார் ஷெரீஃப் நபிமொழி நூலுக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள நூல் என்பதினால் தமிழகத்தை மாற்றுமல்ல, கடல் கடந்த நாடுகளிலேயும் இந்த புகாரி ஷெரீஃபை ஓதுகிற ஒரு பழக்கத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் கடைபிடித்து வருகிறது. அந்த வகையில் 49 ஆண்டுகளை கடந்து 50வது ஆண்டாக இந்த ஆண்டும் புகாரி ஷெரீஃப் ஓதப்பட்டு மாணவர்களால், உஸ்தாத்மார்களால், தௌரத்துல் ஹதீஸ் மற்றும் தஹ்சீல் மாணவர்களால் ஓதப்பட்டு நாள்தோறும் அன்றாடம் ஓதப்பட்ட அந்த ஹதீஸுகளிலே ஒரு சில ஹதீஸுகளுக்குண்டான பொருள்கள் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே 13 ஜுஸுகளை நிறைவு செய்து 14வது ஜுஸுவை இன்று தொடங்கி அதிலிருந்து ஒரு சில 100 ஹதீஸுகள் இன்று ஓதப்பட்டிருக்கிறது. இதிலே நபிமார்களை பற்றியும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றியும் இன்று ஓதப்பட்டது. குறிப்பாக அதிலே எனக்கு பிறகு நபி என்பது கிடையாது, ஒருவேளை நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களால் பாராட்டப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்புகள் பற்றியும் இன்று ஓதப்பட்டது. ஆரம்பத்திலே இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தாலும் இஸ்லாத்தை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பற்றியும் புரிந்ததற்கு பிறகு இவரை போன்று எந்த ஒரு முஸ்லீமும் வாழ முடியாது என்று சொல்கிற அளவிற்கு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவர்கள், அமைத்து கொண்டவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் குர்ஆன் ஷெரீஃபிலே நமக்கு தெரிந்த ஒரு அற்புதமான சூரா தான் அல்லுஹா. லுஹா என்ற அந்த நேரம், சூரியன் காலையிலே உதித்து ஒரு சில நிமிடங்களை தாண்டி வருகிற அந்த வெயில் நேரத்திற்கு லுஹாவுடைய நேரம் என்று பெயர். அந்த பெயரிலே ஒரு சூறாவே அல்லாஹ் அருள் இருக்கிறான். அந்த சூறாவுடைய இடைப்பகுதியிலே அல்லாஹ் சொல்லுவான், நாயகமே, நீங்கள் வழி தெரியாமல் இருந்தீர்கள்,
அல்லாஹ் உங்களுக்கு வழியை காட்டி கொடுத்தான். ஃபவஜதக லால்லன் ஃபஹதா, நீங்கள் வழி தெரியாமல் அல்லாஹ் உங்களை பார்த்து உங்களுக்கு வழிகாட்டி கொடுத்தான் என்று சொல்லுவான். அப்படியே குர்ஆன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழிகாட்டி கொடுத்தது. கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் இந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுவதற்காகவே குர்ஆன் வழிகாட்டி கொடுத்ததை அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லிவிட்டு அதனுடைய கடைசி பகுதியிலே சொல்வான், ஃபஅம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தீஸ். எனவே அல்லாஹ் தந்த இந்த நிஅமத்தை மக்களுக்கு போய் நீங்கள் சொல்லுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். அல்லாஹ் தந்த நிஅமத்தை மக்களுக்கு போய் நீங்கள் சொல்லுங்கள். அந்த நிஅமத்து தான் இந்த ஹதீஸ். குர்ஆனுடைய ஆயத்து இறங்கும் போதெல்லாம் அந்த நிஅமத்திற்கு விளக்கம் சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிட்டத்தட்ட 40 வயதிலே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார்கள். 63 வயது வரை வஃபாத்தாகிற அந்த கடைசி நேரத்திலும் கூட குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு தான் இந்த மண்ணை விட்டு அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். இந்த குர்ஆனை ஓதும் போதும் சரி, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லும் போதும் சரி, ஆயிரக்கணக்கான பேர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பதை புகாரி ஷரீஃப் நூல் நமக்கு ஒரு அற்புதமான வழியை, செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறது. ஹதீஸை சொல்லி கொண்டிருக்கும் போது இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ஹஸரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களெல்லாம், அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லும்போது தான் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பதை நபி மொழிகளிலே நாம் பார்க்கிறோம். ஆயத்தை ஓதுகிற போது ஒரு சில பேர்கள் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மனதோடு பேசுதல் என்று இருக்கிறதே, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு மனதோடு பேசலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி சிறப்பு, காஃபிராக இருந்தால் கூட அவன் மனசில் என்ன இருக்குது என்பதை அல்லாஹ் அவருக்கு காண்பித்து கொடுத்து விடுவான். அந்த வகையில்தான் வாலிப பருவம் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருக்க வேண்டிய நேரத்தில் அற்ப 100 ஒட்டகைக்கு ஆசைப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூஜஹல்கிட்ட சொன்னாங்க, நீ ஒட்டகையை ரெடி பண்ணி வை, நான் உமருடைய முகம்மதுடைய தலையோடு வருகிறேன் என்று ஆசைப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு காபாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி தொழுது கொண்டிருக்கும் போது கொஞ்சம் தள்ளி நின்று கேட்கிறார்கள். அவர் மனதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை, ரசூலுல்லாஹின் மீது பகைக்கிற ஒரு சிந்தனை இருந்தாலும் கூட குர்ஆனை ஓதுகிற போது அவரை அறியாமலே ரசூலுல்லாஹோடு அவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? இவர் ஓதுவதை பார்த்தால் ஏதோ ஜோசியக்காரன், நம்ம நம்புற மாதிரி ஜோசியக்காரர்கள் பேசுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறார்கள், இவருடைய பேச்சை பார்த்தால் ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டு குர்ஆன் ஆயத்தை ஓதி கொண்டிருக்கிறார்கள், இவர் பேசுவதை பார்த்தால் ஜோசியக்காரனை போல தெரிகிறதே என்று அவர் நினைக்கும் போது ஆயத்து இறங்குகிறது. இந்த குர்ஆன் ஜோசியம் அல்ல, நபியை நீங்கள் ஓதுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை ஓதுறாங்க. குர்ஆன் ஜோசியம் அல்ல, நான் ஜோசியக்காரனும் அல்ல, உமருடைய காதில் விழுகிறது. அடுத்த ஒருவேளை இவர் பாடகராக இருப்பாரோ, கவிஞர்கள் அடுக்கு தொடரிலே படிப்பார்கள் பாட்டு, குர்ஆனும் அதுபோன்று அடுக்கு தொடரிலே இருக்கிறது. ஒருவேளை இவர் பாடகராக இருப்பாரோ என்று நினைக்கும் போது இந்த குர்ஆன் பாட்டுமல்ல, நான் கவிஞனும் அல்ல என்கிற ஆயத்தை உமருடைய காதுபட ஓதுகிறார்கள். ஒருவேளை இவர் பைத்தியக்காரராக இருப்பார். இப்படியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைப்புக்கு தோதுவாகவெல்லாம் குர்ஆன் ஆயத்து இறங்கிறது. அப்போ தூரமாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வருகிறார்கள். அந்த நெருக்கம் ஒரு பகையை கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்க வைத்தது. தன் சகோதரியை காயப்படுத்தி அவர் ஓதிய குர்ஆனுடைய ஆயத்தை பார்த்து, இந்த தாஹா மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நாயகமே நீங்கள் கெட்டு போவதற்காக இந்த குர்ஆனை உங்களுக்கு நாம் அருளவில்லை என்ற இந்த ஆயத் ஆரம்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய வசனங்களை காதில் விழுகிறது. பிறகு தன் சகோதரி ஓதிக்கொண்டிருந்த குர்ஆன் சகோதரியை காயப்படுத்தி இவருடைய கண்ணில் அந்த ஆயத்து விழுகிறது. மனம் மாறுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேருகிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை சொல்லி கொண்டிருக்கும் போது இஸ்லாத்திற்கு வந்து நிறைய பேர் இருக்கிறார்கள். மதீனாவுக்குள்ளே வராங்க, இந்த மாதிரி பெரும் கூட்டம், சஹாபாக்கள் கூட்டம், அவர்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க. அப்போ உபதேசம் செய்யும் போது ஒரு 4 விஷயத்தை சொல்கிறாங்க. நீங்கள் இஷ்டப்பட்ட சொர்க்கத்துக்குள்ளே போகணும்னா இந்த 4ஐயும் ஃபாலோ பண்ணுங்கன்னாங்க. அப்சுஸ் சலாம்,
ஒன்றுக்கொன்று சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். பிரச்சனையே மனிதர்களுக்கு இடையிலே ஈகோ தான் பிரச்சனை. அந்த ஈகோவை, அந்த கௌரவ பிரச்சனையை தகுதியற்ற கௌரவ பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டிட்டு ஓதுவாங்க, அவுது பில்லாஹ் மினஷ் ஷைத்தான், ரப்பே நான் ஷைத்தான்கிட்ட இருந்து உன்ட பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த ஷைத்தான்ட பெருமை என்கிட்ட இருக்கக்கூடாது, ஷைத்தானுடைய தீண்டுதல் என்கிட்ட இருக்கக்கூடாது, ஷைத்தானுடைய அந்த தொடுதல் என்னிடத்தில் இருக்கக்கூடாது, அவனுடைய கெட்ட சிந்தனை என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்குள்ளே ஓதுவார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே, அபூதாவுத் போன்ற ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். அப்போ நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட, மதீனத்து மக்கள்கிட்ட முதல்ல செஞ்ச நசீஹத்து சலாம் சொல்லிக்கிடுங்கன்னார். அடுத்து அப்சு சலாம் அத்தைமு தாம், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள். உணவு கொடுத்து, அதுவும் பிரியாணியாக கொடுத்து உலக அளவிலே பிரபல்யமானவர்கள் முஸ்லீம் சமுதாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு செய்த நசீஹத்து சாப்பாடு கொடுங்க. இப்போ சல்லு பில்லைலி ஒன்னாசு நியாம், மக்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா தஹஜ்ஜத் தொழுங்க. மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கும்போது நீங்கள் தஹஜ்ஜத் தொழுங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கடைசியில் உங்களுக்கு கிடைக்கிற பரிசு ததுகுல் ஜன்னத்தை பிஸ்ஸலாம், சலாமத்தாக சொர்க்கத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி முடிக்கும் போது அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே வராங்க. அவர் பேரும் சலாம், அப்துல்லா இப்னு சலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம்லேயே முடிக்கும் போது அவருடைய மனசில் இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இஸ்லாத்திற்கு வருகிறார். அதே போன்று தாஹாமா அன்சல்னா அலைக்கல் குரான்லி தஷ்டாங்கிற அந்த ஆயத்து கண்ணில் பட்டதற்கு பிறகு, ஏற்கனவே நிறைய ஆயத்து காதில் ரசூலுல்லாஹ் மூலமாக கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வராங்க. 26 வயசு, 35 வயசு வரை வாழ்ந்தவர்கள், 26 வயதில் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். அபூஜஹலிடத்திலே ஒட்டகத்தை நீ எடுத்து வை என்று சொல்லிவிட்டு வந்தவர்கள். குரான் ஷரீஃபுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட 30 ஆயத்து, குரானில் இருக்கிற 6666 ஆயத்துகளில் 30 ஆயத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆசைப்படுற மாதிரியெல்லாம் இறங்கியது என்று வரலாறு பேசுகிறது. என்றால் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பிறகு ஒரு நபி கிடையாது, அப்படி ஒருவேளை இருந்தால் இந்த உமர் தான் அந்த நபி என்று சொல்கிற அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்டார்கள். உலகத்தில் தன்னை வளர்த்து கொண்ட யாருமே கீழே போனதாக வரலாறு கிடையாது. ரசூலுல்லாஹ்வை எதிர்க்க வந்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்து அவ்வப்போது ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த ஆலோசனை எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பேச வைத்தது, ஒரு ஆயத்து இறங்குச்சுன்னா இன்னல்லாஹ் யந்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே இப்போ அல்லாஹ் பேசி கொண்டிருக்கிறான். உமருடைய நாவில் பேசுவது அல்லாஹ், நாவு உமருடைய நாவு என்று சொல்கிற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நெருங்கினார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் யாரோட இருக்கிறாங்களோ, மக்களுடைய மனோநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஹஸ்பண்டுக்கு சுகர் இருந்ததுன்னா அவ கூட இருக்கிற மனைவி சொல்கிறா, உங்களோட சேர்ந்ததுனால தான் எனக்கு சுகர் வந்துருச்சு, உங்களோட சேர்ந்ததுனால தான் எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சுங்கிறாங்க. அப்போ ஒரு ஆளோட சேர்ந்தால் நம்ம எப்படிலாம் மாறுவோம் என்பதற்கு கண்ணால் நம்ம பார்க்கிறோம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லேட்டாக தான் இஸ்லாத்துக்கு சேர்ந்தாங்க. ஆனால் 2ஆம் கலீஃபா. அவர்களுக்கு முன்னால் ஆரம்பத்திலே இஸ்லாத்திற்கு வந்த பல பெயர்கள் இருந்தார்கள். எப்படி 2ஆம் கலீஃபா வந்தார்கள்? உருவாக்கி கொண்டார்கள், தன்னை வளர்த்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிற எல்லா பேச்சையும் உள்வாங்கி கொண்டு சில நேரங்களில் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்றெல்லாம் கேட்டார்கள். 2வது போர் பத்ரு போர் நடக்கிறது. ஹிஜ்ரி 2ஆம் வருஷம் பத்ரு போர் நடக்கிறது. அந்த பத்ரு போரிலே கிடைத்த கைதிகளை என்ன செய்யலாம் என்று ஒவ்வொருவரும் சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை பூரா கொலை பண்ணிடணும், இவர்களை யாரையும் விட்டுவிடக்கூடாது, 70 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், 70 பேரை கொண்டு வரணும் அப்படின்னாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரவாயில்ல மன்னிச்சு விட்டு ஃபைன் வாங்கி அபராதம் வாங்கி விட்டுறலான்னாங்க. அபராதம் வாங்கினாங்க, ஃபைன் போட்டாங்க. அடுத்த ஆயத்து இறங்குது, உமர் சொன்ன மாதிரி தான் நீங்கள் தீர்ப்பு சொல்லி இருக்கணும், எல்லாத்தையும் கொண்டு இருக்கணும், அதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் இந்த கருத்துப்பட ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கிறார். ஹிஜாபுடைய ஆயத்து, பெண்களுடைய ஆயத்து. பெண்கள்லாம் இஷ்டப்படி வெளியில் போகிறாங்க வராங்க, முகத்தை மறைக்காமல் இருக்கிறாங்க, என்ன செய்யலாம்? ஒருவர் தன்னுடைய மனைவியை தலாக்கு விட்டு விட்டால், நீண்ட காலமாக வாழ்ந்தாச்சு, குழந்தை குட்டியெல்லாம் பெத்தாச்சு, மனைவியை தலாக்கு விட்டு விட்டால் அவளுக்கு ஒரு சேலை சட்டை ஹிஜாபை வாங்கி கொடுங்க, முஸ்தஹப்பு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறேன். ஹிஜாபே இல்லாமல் இருந்த மதீனாவில் ஃபஸ்ட்டு நாயகமே ரசூலுல்லாஹ் வீட்டிலே போய் பேசுகிறாங்க.
இந்த பெண்களை பூரா வந்து ஹிஜாபோட போக சொன்னா என்ன அப்படின்னு. அன்னைக்கு போக சொன்னது கர்நாடகாவிலே ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லும்போது அந்த அம்மா அல்லாஹ் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு ஹிஜாபோட ஒரு பொம்பளை பிள்ளை தைரியமாக பேசிட்டு போச்சு. அதனுடைய அடிப்படை முரளி எல்லாம் வீட்டில் போய் பேசுகிறாங்க, பெண்களை பூரா ஹிஜாபோட போக சொன்னா என்னன்னு. அடுத்து இந்த ஆயத்து இறங்குது. நாயிம் ஸல்லல்லாஹுடைய மனைவி அன்னை உம்மு சல்மா அம்மா கூட அதில் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அது எங்கள் வீட்டில் குர்ஆன் ஆயத்து இறங்கும், நீங்கள் என்ன இங்கே வந்து உட்கார்ந்துட்டு ஆலோசனை சொல்கிறீங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்போ குர்ஆன் ஆயத்து இறங்குது. ஒரு நபியுடைய மனைவிமார்கள் மற்ற பெண்களைப் போல அல்ல. யா நிசா அன் நபி லஸ்துன்ன கஅஹதி மினன் நிசா, நாயகத்தின் மனைவிமார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெண்களே, மற்ற பெண்களைப் போல நீங்கள் அல்லன்னு சொல்லி நீங்கள் ஹிஜாபை போடணும், இனிமேல் எல்லாரையும் ஹிஜாபை போட வைக்கணும். அடுத்த ஆயத்து எல்லா பெண்களும் ஹிஜாபோட போகணுன்னு ஆயத்து இறங்கு. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பிறகு ஜனாதிபதியாக அவங்க இருக்கும்போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும்போதே நீங்கள் ஜனாதிபதியாக இருங்கன்னு சொல்கிற அளவிற்கு குர்ஆனோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடும் நெருக்கமான தொடர்பு கொண்டவர்கள். அல் மரு மாமன் ஹப்ப. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூவோட சேர்ந்த நாறு மணக்கும் அப்படின்னாங்க. ஆனால் ரசூலுல்லாவை உலகத்தில் எதுக்கும் ஒப்பிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு ஒப்பிட முடியும்? ஒருதா தந்த பூசரி இமாம் கூட நாம் புரிகிறதுக்காக ஒரு ஒப்பீடு சொல்லுவார், எல்லாரும் புரியணுங்கிறதுக்காக ஒரு ஒப்பீடு சொல்லுவாங்க. அந்த ஒப்பீட்டையும் தலைகீழாக சொல்லுவார்கள். கடலில் இருக்கிற சிப்பி இருக்கு பாருங்க, ஆழ் கடலில் இருக்கிற சிப்பி, அந்த சிப்பியில் சில சிப்பியை உடைச்சி பார்த்தா உள்ள முத்து இருக்கும். விலை மதிப்பில்லாத அளவிற்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள முத்துலாம் இருக்கும். பூசரி இமாம் சொல்லுவாங்க, அந்த சிப்பியை உடைச்சி பார்த்தா உள்ளே இருக்கிற அந்த முத்து சிரிக்கிறது ரசூலுல்லா மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறது இந்த சிப்பியில் இருக்கிற முத்து மாதிரின்னு சொல்லாமல் கன்னமல் லூலுல் மக்னூன் மின் சதஃப், சிப்பியில் இருக்கிற அந்த முத்து அது ரசூலுல்லா சிரிக்கிற மாதிரி இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு ஒப்பிட்டு பேசக்கூடாது. ரசூலுல்லாவை வேணா வச்சு மற்றவங்கள பேசலாமே தவிர மற்றவங்களை ஒப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடாது என்று பூசரி இமாம் அந்த ஒப்பீட்டையே தலைகீழாக சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பீடு. அப்போ அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்களே, அல் மரு மாமன் அஹப்ப, ஒரு ஆள் யாரை பிரியப்படுறாங்களோ அவங்களோட இருப்பாங்க. எதிர்த்தவர்கள், கோபப்பட்டவர்கள். ஆனால் வாலிப பருவம் இருக்கு பாருங்க, அந்த 26 வயதுக்கு பிறகு உள்ள அந்த வாலிப பருவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பிரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடே காலம் பூராம் இருந்தார்கள். நபியுனல் ஆமிரு நாஹி ஃபலா அஹதுன் அபர்ரஃபி கௌலிலா மின்ஹு அலா நஅம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க நபி, பூசரி இமாம் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுனா எங்க நபி, அல் ஆமிரு இப்படி செய்யுங்கன்னு எங்களுக்கு உத்தரவிடுகிற நபி, இப்படி செய்யாதீங்கன்னு எங்களை தடுக்கிற நபி, நல்லதை ஏவி கெட்டதை தடுக்கிற நபி எங்களுடைய நபி. அபர்ரஃபி கௌலிலா மின்ஹு வலா நஅம். ஒரு விஷயம் நடக்குன்னா நடந்துரும், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. லா என்று சொன்னாலும் நடக்காது, நஅம் என்று சொன்னாலும் நடந்துரும், இல்லைன்னா இல்லை தான். இடது கையால் ஒருத்தர் டீ குடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார், வலது கையால் சாப்பிடுன்னாங்க. வலது கை எனக்கு விளங்காதுன்னாரு, விளங்காமல் போயிருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அந்த ஸ்டைலுக்காக சில பேர் டீ குடிக்கிற மாதிரி வலது கை எனக்கு விளங்காதுன்னாரு, விளங்காமல் போயிருப்பான்ட்டாங்க. அப்புறம் கையை தூக்குறாரு, அவரால் விளங்காமல் போயிடும். லாஸ்தீவு அப்படின்றாரு, என்னால் வலது கையை தூக்குறதுக்கு சக்தி கிடையாதுன்னாரு. சக்தியே இல்லாமல் போனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா சக்தி தானாக வந்துடும். ஒரு ஆட்டுக்கு 2 சப்பை இருக்குன்ற ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? ஆட்டு சப்பை எடுத்துகிட்டு வான்னாங்க, எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. இன்னொரு சப்பை எடுத்துகிட்டு வான்னாங்க, அதையும் எடுத்து கொடுத்தாரு. முன்னஞ்சப்பை இன்னொரு சப்பை எடுத்துகிட்டு வானவுடனே அந்த சஹாபி சொல்கிறாங்க, ஒரு ஆட்டுக்கு 2 முன் சப்பை தானே இருக்கும், 2 எடுத்துகிட்டு வந்துட்டேனே அப்படின்னு. ஏன் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் சொல்லியிருக்கேன், நீ எடுக்க சொல்லிட்டு பிறகு நீ எடுத்துகிட்டு வந்தால் வந்துக்கிட்டே இருக்கும், நீ என்கிட்ட கேள்வி கேட்டதுனால அது ஸ்டாப் ஆகிடுச்சின்ட்டாங்க. நிறைய சம்பவங்கள் இதற்காக சொல்லலாம், நிறைய சம்பவங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா சொன்னது தான், இல்லைன்னா இல்லை. அந்த மாதிரி ஒரு நபியோடு தொடர்பு வைத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தான் ஃபாரூக்குன்னு பேர் வந்துச்சு. எது ரைட்டு எது ராங்குன்னு கரெக்டாக சொன்ன 10.5 வருஷம்
ஆட்சி செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு இன்றைக்கி இருக்கிற ஈரான், இன்றைக்கி இருக்கிற ஈராக், லிபியா, லெபனான், ஜோர்டன் எல்லா நாட்டையும் இஸ்லாமிய நாடாக மாற்றின மிகப்பெரிய பெருமை நன்மை ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்தது. அப்படின்னா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்த தொடர்பும், குர்ஆனோடு வைத்திருந்த தொடர்பும், தன்னை உருவாக்கி தன்னுடைய பிள்ளையையும் உருவாக்கினார். மக ஹப்ஸா அம்மாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டுக்கு மருமகனாக கொண்டு வந்தாங்கன்னா சாதாரணமான திறமையாது. எதிர்த்து அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு மருமகனாக வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆனதற்கு பிறகு அவங்க சேர்த்து வச்ச குர்ஆனை ஹப்ஸா அம்மாட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மக கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் குர்ஆன் அங்கங்கே செதறி கிடக்குது. இதை சேர்க்கணுங்கிற பொறுப்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்த பிறகு அந்த குர்ஆனை முழுமையாக சேர்த்தது சரியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஹப்ஸா அம்மா கையில் கொண்டு கொடுக்குறாங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிற அந்த குர்ஆன், இந்த குர்ஆனை பார்த்து நீங்கள் சரி செஞ்சு தாங்கன்னு சொல்லி ஹப்ஸா அம்மா சரி செய்த குர்ஆனை வச்சு தான் நாம் இன்னைக்கு ஓதிக்கிட்டு இருக்கோம். யாருடைய மகள்? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். 10 வருஷம் ஆட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில இருந்த அந்த நெருக்கம் அல்லாஹ் சொன்னா பாருங்க, ஃபம்மா பினமத்தி ரப்பிக்க ஃபஹத்தீஸ்னு, நான் தந்த நேமத்தை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த சொன்ன நெருக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்கன்னா 10 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. ஒட்டு போட்ட துணி, ஹலீஃபா தான், ஒட்டு போட்ட துணி. இரவு நேரங்களிலே நகரம் வருவார்கள். உலகத்தில் எந்த தலைவன் அப்படி இரவு நேரத்தில் வருகிறான்? பாதுகாப்பு கிடையாது. தனியாக தன்னுடைய வேலைக்காரனோடு வருகிற ஒரு பழக்கம் இருந்தது. வெளியூருக்கு போகும்போது வண்டியிலே போனால் கூட வண்டி போகிற வாகனம் சரியில்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் நான் வாரேன், கொஞ்ச நேரம் நீ வான்னு சொல்லி வேலைக்காரனை நடக்க வைத்து இவர்கள் வாகனத்தில் உட்கார்ந்தாங்கன்னா அவனை உட்கார வச்சுட்டு இவங்க நடந்து வருவாங்க. அப்படி ஒரு ஊருக்கு போகும்போது முறை மாறி வரும்போது ஊருக்கு பக்கத்தில் வரும்போது வேலைக்காரர் வண்டியில் வருகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அவருடைய முறை வருது. அவர் சொல்கிறார், நீங்கள் ஹலீஃபா, ஊருக்குள்ளே போகும்போது நான் வண்டியிலே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஊர் என்ன ஒரு வழி பண்ணிருந்தாங்க. இதுதான் முறைண்டாங்க. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து தன்னையே உருவாக்கி கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையில் இருக்கும்போது அது ஆடுது. மலை எதுக்கு ஆடும்? ஒரு சந்தோஷத்தில் நம்மெல்லாம் அப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிற மாதிரி அந்த மலையை ஆடும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃபில் வருது, காலை வச்சு தரையில் அடிக்கிறாங்க. ஏன் ஆடுற? கொஞ்சம் அடங்கு. உன் மேலே குற்றவாளிகளாக நிற்கிறாங்க. தப்பான ஆள் இருந்ததுன்னா அலாரம் அடிக்கும், ஹாரன் அடிக்கும், பல இதெல்லாம் இருக்கும். நீ ஆடுற, எதுக்கு ஆடுற? ஃபைன்ன அலைக்க நபியன், உன் மேலே ஒரு நபி இருக்கிறாரு. 2 ஷஹீது, பிற்காலத்தில் அல்லாஹ்வுக்காக தன்னையே மாய்த்து கொள்கிற 2 ஷஹீதுகள் இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சித்திக், ஒரு அபூபக்கர் இருக்கிறார். ஒரு 4 பேர் மேலே நிற்கிறோம். ஏன் ஆடுற? கொஞ்சம் அடங்குன்னு காலை வச்சு அடித்தாங்க. அந்த உஹது மலை அடங்கி நின்றது என்ற வரலாறு பேசுகிறது என்றால், அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறாங்க அவங்கள்ட்ட, கொஞ்ச நாள் நீங்கள் இஸ்லாத்துக்காகவே மூத்தா போவீங்கன்னு. இதை விட ரசூலுல்லாஹோடு நெருக்கமாக இருந்ததற்கு வேற எந்த ஒரு காரணத்தை நம்ம சொல்ல முடியும்? என் கூட இருங்க, இன்னொரு 10 நாளில் என் கூட இருந்தால் நீங்கள் மூத்தா போயிடுவீங்கன்னா மறுநாளே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஹது மலையில் ரசூலுல்லாஹோட இருக்கும்போது அந்த மலைக்கிட்ட பேசுகிறாங்க, நீ ஆடாத, அடங்கிரு, உன் மேலே நிற்கிறது சீக்கிரம் மௌத்து. அடுத்தடுத்த காலங்களில் ஷஹீதாகிற ஒரு உமர் இருக்கிறார், ஷஹீதாகிற ஒரு உஸ்மான் இருக்கிறார். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே ரசூலுல்லாஹ் வஃபாத்தான அதே 63 வயசு. இதுதான் நட்புடைய உச்சம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான மாதிரி அதே 63 வயசில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபூ தொழுகையில் தக்பீர் கட்டி நிற்கிறாங்க. பின்னாடி ஒரு அகதி அவருடைய முதுகிலே கத்தியால் 3 இடத்திலே குத்துகிறார். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே அந்த ஒளிச்சு வச்சிருந்த 2 சைடு கூர்மை உள்ள ஒரு ஈட்டியை வைத்து இருந்த ஒரு அகதி. இந்த வெளியூர்காரங்கள்லாம் டக்குன்னு இடம் கொடுக்கக்கூடாது. அது அகதிகள் குறைஞ்சபட்சம் அவன்ட ஆதார அடையாளத்தையாவது வச்சுக்கன்னு சொல்லணும். இப்போ அதுக்கு மதிப்பு இல்லாமல் ஆக்கிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போது வெளியிலிருந்து வந்த அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி உள்ள சில சஹாபாக்கள் சிபாரிசின் பேரிலே அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்துருந்தாங்க.
அதில் ஒரு நெருப்பு வணங்கி ஃபைரோசு தைலமிங்கிற ஒரு நெருப்பு வணங்கி தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேலே நீண்ட காலமாக திட்டம் வச்சுக்கிட்டு சுபு தொழும்போது முதுகில் 3 இடத்துல குத்திட்டு ஓடுகிறான். முதுகில் குத்தி விழுந்த கத்தி குத்து விழுந்த உடனே தக்பீர் கட்டின ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாய் என்னை தின்று விட்டது. அப்போ பிஸ்மில்லா ஓதணும், அல்ஹம்து சூரா ஓதணும், அதை விட்டுட்டு ஒரு நாய் அக்கலனியல் கல்ப் ஒரு நாய் என்னை தின்று விட்டது, ஒரு நாய் என்னை கொன்னுருச்சு அப்படின்ட்டு ஓதுறாங்க. பின்னாடி இருந்த சஹாபாக்கள் என்ன நடந்ததுன்னு தெரியல, சுபஹானல்லாங்கிறாங்க. ஒரு 13 பேரை அவன் ஓடும்போது அந்த கையில் 2 சைடில் கூர்மை இருந்த கத்திங்கிறதுனால 2 சைடில் உள்ள ஆட்களையும் குத்திட்டு ஓடுகிறான். உடனே அந்த நேரத்தில் கூட 3 இடத்துல கத்தி குத்து விழுந்து உடம்புல ரத்தம் வடிஞ்சு அந்த நேரத்துலையும் மிம்பரில் சாஞ்சிட்டு பின்னாடி ஹஸரத் அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு நின்னாங்க. அவங்கள பிடிச்சி முன்னாடி இழுத்து விட்டாங்க. தொழுகை நடக்கு. ஒரு தனி நபருக்காக தொழுகை நிறுத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி சுபு தொழுகை நடத்தப்படுது. ஒரு சில சஹாபாக்கள் ஓடுறவனை துரத்திட்டு ஓடுறாங்க. அதில் ஒரு சஹாபி தலையில் போட்டிருந்த தொப்பி நல்ல டர்க்கி தொப்பி, நம்ம போட்டிருக்கிற தொப்பி கிடையாது, அப்படி தூக்கி வீசினா அந்த அவன் காலுக்கு இடையில போய் விழுந்துச்சு. நிலை தடுமாறி கீழே விழுந்தவன் சஹாபாக்கள் நம்ம பிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் வச்சிருந்த ஈட்டியை வச்சு தன்னைத்தானே குத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்போ ஒரு தற்கொலை படையை சார்ந்த ஒருவன் நீண்ட காலமாக திட்டம் தீட்டி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குத்தி விட்டு ஓடுகிறான். ஒரு நீண்ட வரலாறு புகாரி ஷரீஃபிலே கிட்டத்தட்ட 1.5 பக்கத்திற்கு மேலே இந்த தகவல் வருகிறது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் சொன்னாங்க, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்ன குத்துனது யாருன்னு பாருங்க. குத்துனது யார் பார்த்துட்டு வந்து அகதி, வெளிநாட்டிலேருந்து வந்த அகதிக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால ஒரு நெருப்பு வணங்கிய ஒரு அகதி தான் உங்களை குத்துனதுன்னு ஒன்று அல்ஹம்துலில்லாஹ்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜ்அல் மீத்ததி அலா ரஜுலின் யத்தஇல் இஸ்லாம். தன்னை ஒரு முஸ்லீம் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒருவனால் நான் கொல்லப்படாம ஏற்கனவே நரகத்துக்கு போகிற ஒரு காஃபிரால தானே நான் கொல்லப்பட்டிருக்கேன். இந்த பாக்கியத்தை எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்போ நான் குத்துப்படுறதுனால என்ன குத்துன ஒருத்தன் நரகத்திற்கு, ஒரு முஸ்லீம் நரகத்திற்கு போகாம ஏற்கனவே நரகத்திற்கு போக வேண்டிய ஒரு ஆள் தான் நான் குத்தப்பட்டிருக்கிறேன். அதனால எனக்கு ஷஹாதத்து தான். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொண்டுட்டார், 2 பேர் நரகம்தான் அப்படின்னு. இவன் அவனை வெட்டிட்டா, அவன் இவனை வெட்டிட்டா, 2 பேர் நரகம். ஒருத்தர் மௌத்தாலும் 2 பேர் நரகம் அப்படின்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, இறந்து போனவன் எப்படி நரகத்துக்கு போவான் அப்படின்னு. அவன் கையிலையும் கத்தி வச்சிருந்தான், இவன் முந்தினால அவன் மௌத்தா போயிட்டான், இல்லைன்னா அவன் இவனை குத்தி இருப்பான். ஆனால் அவருடைய நியத்தை பொறுத்து 2 பேர் நரகவாசி என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை ஞாபகப்படுத்தி இப்படி பேசினாங்க, ஒரு காஃபிரால நான் கொல்லப்பட்டிருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க. ரப்பே, நான் இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கேன், இந்த ஆட்சியை வச்சு என்னை தண்டிக்கவும் செய்யாத. அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, வல்லாஹி மா அரத்து பிஹாதா இல்லா கஃபாஃபா. ரப்பே, நான் 10 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கேன், இந்த ஆட்சி எனக்கு எதிராகவும் இருக்கக்கூடாது, சாதகமாக இருக்கக்கூடாது. வேற நிறைய அமல்கள் இருக்கு. அந்த ஆட்சியில் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆட்சிக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு வந்த உடனே சொன்னாங்க, இந்த மதீனாவுடைய எல்லையில் ஒரு கழுதை ஒரு ஆற்றுல தடிக்கி விழுந்தாலும் அந்த கழுதைக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புக்கு நான் பொறுப்புண்டாங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு ஏழை வாழ்கிற குடிசை வீட்டில் வாழ்ந்தவர்கள், ஒட்டு போட்ட சட்டையிலே வாழ்ந்தவர்கள், துறவியாக இருந்தவர்கள், தன்னோடு இருந்த வேலைக்காரன்ட்ட சொன்னாங்க, ஊர் பக்கத்தில் வந்துருச்சு, ஊர் மக்கள் என்ன தப்பாக பேசுவாங்க, இது ஏன் முறையாக இருந்தாலும் நான் வாகனத்திலேருந்து இறங்கியிருந்தேன், நீங்கள் ஏறி குதிரையில் ஏறி வாகனத்தில் உட்காருங்க. என்ன உடனே இல்லை இல்லை, அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும், ஊர் வந்தாலும் நீ ஓ முறைங்கிறதுனால நீ தான் உள்ளே வரணும், இந்த வாகனத்தில் நீ தான் வரணும்னு சொன்னவர்கள். குத்துப்பட்டு அந்த ஷஹாத்துடைய அந்த கடைசி கட்டத்தில், ரப்பே, இந்த ஆட்சியை எனக்கு எதிராகவும் கொடுத்துறாத, ஆதரவாகவும் கொடுத்துறாத, இதை வச்சு எனக்கு தண்டனையும் வரக்கூடாது, நன்மை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, வெளிநாட்டுக்காரனுக்கெல்லாம் வந்து அடைக்கலம் கொடுக்க வேண்டாம்னு நான் சொன்னேன், ஆனால் உங்கள் அத்தா ரொம்ப இரக்கம் உள்ளவர், உங்கள் அத்தா இறக்கப்பட்டு சிஃபாரிசு பண்ணனால இவனுக்கு அடைக்கலம் கொடுத்தோம், இப்போ என்னையே குத்திட்டான் பத்தியா அப்படின்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நேராக ஆயிஷா அம்மாட்ட போ, இந்த மாதிரி ஹலீஃபா குத்தப்பட்ட செய்தியை சொல்லு. ஹலீஃபான்னு கூட அவங்க சொல்லலை, நீ போய் காலம் பூரா நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்திருக்கேன், இத்தனை வருஷம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுலேருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நான் இருந்திருக்கேன், உங்கள் பாபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் இருந்திருக்கிறாங்க,
அதனால் உங்கள் பாவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வலது புறத்தில் பக்கத்தில் அடங்கியிருக்காங்க, ஏன் ஆசை நான் இடது பக்கத்தில் அடங்கணும்னு ஆசைப்படுறேன், போய் கேளு அப்படின்னாங்க. அவங்க ஆயிஷா அம்மாட்ட வந்து சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு சொல்லி விடுறாங்க, ஹலீஃபான்னு மட்டும் சொல்லாது, அந்த தகுதி எனக்கு போயிடுச்சுன்ட்டாங்க. அந்த எக்ஸுங்கிறதே கிடையாது, எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் எம்பி, எக்ஸ் கவுன்சிலரு, வார்டு எதுவும் சொன்னாங்க. ஹஸரத் நான் ஹலீஃபா அப்படின்னு சொல்ல போகிறாங்க போது ஹலீஃபாங்கிற வார்த்தையை நீ பயன்படுத்தக்கூடாது. அந்த தகுதியை நான் எப்போ உயிருக்கு போராடுறேனோ அப்போ அந்த தகுதியை நான் இழந்துட்டேன், சாதாரண உமர் கேட்டார்னு போய் சொல்லிருந்தாங்க. அங்கே போனால் ஆயிஷா அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க, ஹலீஃபா குத்தப்பட்ட செய்தியை கேட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி உமர் சொல்லி விட்டாங்கன்ன உடனே அவங்க ஆயிஷா அம்மா உலகத்தில் எந்த பெண்ணும் செய்யாத அந்த தியாகங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்து பக்கத்து வீட்டுக்காரன் இடத்துல ஒரு ஜானு பிடிச்சாலும் 7 பூமிக்கு கீழே நீ பேருவேண்டாங்க. இந்த சாக்கடை போகிற இடத்துல தான் பக்கத்து வீடு அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். உலகத்துக்கே பாடம் நடத்தினாங்க அன்னை ஆயிஷா அம்மா. அவர் வந்து ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் உமர் ரலியல்லாஹு அப்படி சொல்லி விட்டாங்கன்ன உடனே எங்கள் பாவா என்னுடைய கணவர், இன்னொரு இடம் இடசையில் இருக்குது, நான் அந்த இடத்துல அடங்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ ஹலீஃபா கேட்கும் போது மறுக்க முடியுமா, தாராளமாக அவங்கள அடங்க சொல்லுங்க. என்ன கொஞ்சம் எதிர்ப்பு சின்ன வயசில் வாலிபத்தில் இருந்தாலும் சில ஆயத்துகள் பேசியது, சில ஹதீஸுகள் பேசியது ரசூலுல்லாஹ்வோடு நெருங்கினார். இன்னைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி சலாம் சொல்லும் போது அவங்கள்ட்ட சலாம் சொல்லாமல் வர முடியாது. பக்கத்தில் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் ஜன்னத்துல் பக்கியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனும் சரி, குர்ஆனுக்கு சமமாக ஈக்குவலாக உள்ள அந்த ஹதீஸும் சரி, ரசூலுல்லாஹ்வோடும் அல்லாஹ்வோடும் நம்முடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான ஒரு அற்புதமான பாதுகாப்பு கவசங்கள். அல்லாஹ் தஆலா அந்த ஹதீஸ் கிரந்தத்தை ஆண்டுதோறும் 6 கிதாபையும் மதரசால ஓதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 6 கிதாபை கடந்து நிறைய ஹதீஸுகளிலிருந்து எடுத்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு கிதாப் மாதிரி உள்ள மிஷ்காத்துல் ஷரீஃப் கிட்டத்தட்ட 6300 ஹதீஸுகளை கொண்ட, எல்லா சட்ட சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை கொண்ட மிஷ்காத்து ஷரீஃப் 4ஆவது வருஷம், 5ஆவது வருஷம், 6ஆவது வருஷம் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கப்படுது. 7ஆவது வருஷம், 8ஆவது வருஷம் இந்த புகாரி ஷரீஃப் ஓதி கொடுக்கப்படுது. நாம் யாரோடு இருக்க வேண்டும், யார் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த புகாரி ஷரீஃப் நமக்கு நெருக்கமான அல்லாஹ் ரசூலோடு நம்மை சேர்த்து வைக்கிற உறவு பாலம். ரப்புல் ஆலமீன் அந்த உறவு பாலத்தை நீடிக்க செய்வானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடும் பெருமான அல்லாஹ்வோடும் மறுமை நாளிலே நெருக்கத்தை அடைகிற நற்பாக்கியத்தை இந்த ஆண்டுதோறும் நடக்கிற இந்த சபையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக என்ற ஒரு நல்ல துஆவோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.